ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்த சேனல். சமையலறை குறிப்பு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றியவுடன் சில சமயங்களில் எண்ணெய் தெறிக்கும். அது நம் கைகளில் பட்டுவிடும். அது மாதிரி தெறிக்காமல் இருப்பதற்கு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றியவுடன் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்தால் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். நம்ம வீட்டில் விசேஷ நாட்களில் தேங்காய் மூடி நிறைய இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தேங்காய் மூடியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி விட வேண்டும். பிறகு தேங்காய் மூடியை ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் உள்ள பாத்ரூம் கதவில் அடிக்கடி தண்ணீர் பட்டு பாத்ரூம் கதவு திட்டு திட்டாக வெள்ளை படிந்திருக்கும். அதை சுத்தம் செய்வதற்கு கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்து தண்ணீரில் கலந்து ஸ்க்ரப்பர் வைத்து தேய்த்தால் சுத்தமாகும். பிறகு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து பாத்ரூம் கதவில் தடவி விட்டால் ஷைனிங்காகவும் இருக்கும். 2 நாட்களுக்கு ஒரு முறை பாத்ரூம் கதவில் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டால் வெள்ளை திட்டுக்கள், உப்பு கரைகள் படியாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணீர் ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்படி தண்ணீர் தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அரைத்தால் கலரும் மாறாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 வாரம் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தலாம். கெட்டு போகாமலும் இருக்கும். அப்பளம் மீதி இருந்தால் உளுந்து கொட்டி வைக்கிற டப்பாவில் அப்பளத்தை போட்டு வைத்தால் நமுத்து போகாமல் அப்படியே இருக்கும்.